அவருக்கு கடைசி வரை முடிவு பரியந்தம் அவருக்கு உண்மையும் உத்தமமா இருக்க நான் ஆசைப்படுறேன். எனக்காக நீங்களும் ஜெபிச்சுங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சின்ன கதையோட உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். சின்ன கதை மாத்திரம் சொல்றேன். குட்டி பிள்ளைங்க நீங்க 2 பேர் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போய் வந்துருங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன கதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் அமெரிக்கா தேசத்துல ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா 2 பேரும் என்ன பண்றாங்க, விறகு வெட்ட போறாங்க. விறகு வெட்டுறாங்க. வெள்ளை மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அமெரிக்க தேசத்தோட தலைமையகம் வெள்ளை மாளிகை, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல விறகு வெட்டி கொண்டு போறாங்க. அந்த பையனுக்கு படிக்க வசதி இல்ல, படிக்க வைக்க வாய்ப்பு இல்ல. அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மாத்திரம் தான். அவருக்கு பின்பு 4 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களையும் கரையேற்றணும், அவர்களுக்கும் சாப்பாடு போடணும். அந்த பாரம் இந்த பையன் மேல வந்து விழுது. அந்த பாரம் இந்த பையன் மேல விழுது. என்ன பண்ணுது, எப்படியாவது குடும்பத்தை கரை சேர்க்கணும். 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக அந்த பையன் அந்த வயசுலயே உழைக்க போறது. அவங்க அம்மா கூட விறகு வெட்டி தலையில வச்சு கொண்டு போறாரு. விறகு பாரம் ஒரு பக்கம், வெளியில அடிக்கிற தாக்கம் ஒரு பக்கம், குடிக்க தண்ணி இல்ல, முடியல அவரால. அந்த பாரத்தை சுமந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, அம்மா இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன், இந்த மரத்தோட நிழல கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து இளைப்பாறலாமா, இந்த பாரம் என்னால தாங்க முடியலமா, இந்த பாரத்தை கொஞ்ச நேரம் நான் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் இந்த மரத்தடியில உட்கார்ந்து. ஏன் பாரம் அதிகமா இருக்குது, வெயில் அதிகமா இருக்குது, என்னால முடியல. அந்த இடத்துல அப்போ அந்த அமெரிக்க தேசத்துல அந்த நிறவெறி இங்க இருக்கு, சில இடத்துல எல்லாமே இருக்கு, ஜாதி வெறிகள் இருக்குது. அது மாதிரி நிறவெறிகள், கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர், அந்த நிறவெறிகள் பயங்கரமா இருந்த காலம் அது. நிறவெறியினால அந்த எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த காலம். நிறவெறி அவ்வளவு அதிகமா இருந்த காலகட்டத்துல அம்மா சொல்றாங்க, அந்த இடத்துல நம்ம உட்கார கூடாதுப்பா, அது வெள்ளை மாளிகையுடைய மரம், அந்த நேரத்துல போய் நம்ம உட்கார்றதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம உட்கார்ந்தா பிரச்சனை, நம்மள உட்கார்ந்தாங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சு விரட்டுவாங்க, நாயப்போ தோத்துவாங்க. நமக்கு இது வேண்டாம், நீ பாரத்தை சுமந்து கொண்டு வா, பாரத்தை சுமந்து கொண்டு வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போயிடலாம். நம்ம பையன் கேட்கிற ஒரு வார்த்தை, அம்மா இது இந்த இடத்துல இருந்து நம்மள உட்கார கூடாதுன்னு பொறுத்துறாங்களே, இதுக்கு வேற வழி கிடையாதா, இந்த நிலைமை இப்படியே தான் இருக்குமா, நம்ம வேற வாழ்க்கை மாறாதா, நம்ம இதே கஷ்டத்துல இதே துன்பத்துல இருக்கணுமா, இந்த வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு எப்ப ஒரு விடிவு காலம் வருது, ஏமா இதை பண்றோம்னு உங்க தாய் சொன்னாங்க. ஆசையா அப்பா பையனை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, மகனை கவலைப்படாத, இந்த மாளிகையின் வெளியே உட்கார முடியாம துரத்தப்படுகிற நான் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு உள்ள போற காலம் வரும். அதுக்காக உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். என்ன ரகசியம் சொல்றேன்? அந்த ரகசியத்தை நீ கேட்டு, அந்த ரகசியம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா வெளியே இல்ல, வெள்ளை மாளிகை உள்ளவே போய் உன்னால உட்கார முடியும். அதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன். வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பாட்டு வேலை இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுடைய கையில இருந்த அந்த வேதாகமத்தை எடுத்தாங்க. எல்லாரும் வேதாகம், ஒவ்வொருவருக்கும் அந்த வறுமையில கூட வேதாகமத்தை வாங்கி கொடுக்க மறக்கல. எல்லாருக்கும் வேதாகம் கொடுத்து படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு அவங்க சொல்றாங்க, இந்த காரியம் நடந்தது இல்லையா, அந்த மரத்தடியில உட்காராம துரத்துறாங்க இல்லையா, அந்த மரத்தடியில இல்ல, அந்த வெள்ளை மாளிகையில் உள்ள போய் உட்கார்ந்தா நீ ஒண்ணு பண்ணணும், என்ன, இந்த வேதாகமத்தில் உள்ள அனைத்தையும் கற்று தெரிஞ்சுக்கணும். ஆமே, இந்த வேதாகமத்தில் உள்ளதை முழுவதும் கற்றுக்க கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் அமர வைப்பாங்க. பையனும் படிச்சான், வேதாகமத்தை படிச்சான், வாழ்க்கை பாடத்தை படிச்சான், ஒரு லாயர் ஆகி வறுமை முடியல. அந்த இடத்துல அவங்க எல்லாம் சொல்ற என்ன, கூலிக்காரங்க, கூலிஸ், செருப்பு மூட்டையை தூக்குறவங்க, கூலிக்காரங்க இவங்க, பணக்காரர்களுடைய பொதிய சுமக்கிற கழுதைகள் இவங்க. இப்படித்தான் அந்த குடும்பத்துக்கு பேரே இப்படித்தான் இருந்துச்சு. இவங்க ஒரு கூலிக்காரங்க, இவங்களால வாழ்க்கையை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் நினைச்சாங்க. அந்த நேரத்துல அந்த வேதாகம் அவருக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு, வேதாகமத்தை படிச்சாரு, வாழ்க்கையில லாயர் ஆனாரு, வக்கீல் ஆனாரு. அவருக்கு ஒரு கேஸும் வரல, பாக்குறாரு, ஒன்றும் பண்ண முடியலையே, வாழ்க்கையில போராட்டம் ஜெயிக்க முடியல, இங்க போனாலும் பிரச்சனை, அங்க போனாலும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு திரும்பவும் வறுமையாக முடியல, நான் வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலையே கதறும் போது திரும்பவும் அவர் என்ன பண்ணாரு, பொதி சுமத்திலே போயிட்டாரு. ஏன், வருமானம் இல்லை, யாரும் எனக்கு கேஸ் கொடுக்கல, எந்த வேலையும் எனக்கு வரல, வருமானம் என் கையில இல்லை, இப்ப நான் என்ன பண்றேன், திரும்பவும் பொதி சுமக்க போறேன். நான் கழுத மாதிரி அதே கோடாரி எடுத்துக்கிட்டு விறகு வெட்டமோ, அதே இடத்துல பொதிகளை சுமக்கமோ நான் சென்று கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒன்று, அப்பவும் கூட அவர் அந்த பேரத்தை மாத்திரம் விடவே இல்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவரை உயர்த்தினார். அதே வெள்ளை மாளிகையில அதிபரா போய் உட்கார்ந்த அளவுக்கு கர்த்தர் அவர் தூக்கி நிறுத்தினார். அவர் வேற யாரும் இல்லை, ஆபிரகாம் லிங்கன், முன்னாள் அமெரிக்க
ஜனாதிபதி, அமெரிக்க அதிபர். அவர் சொன்னாரு, அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 1/2 மணி நேரம் எல்லாரும் முன்னாடியும் ஸ்தோத்திரம் பண்ணி அழற. எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் அழறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறீங்க, அமெரிக்காவே உங்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. we all belongs to you. நீங்க உங்களை பார்த்து நாங்க நம்பி இருக்கிறோம், உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிற நீங்க எதுக்காக அழுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரும் சொல்லல. எல்லாம் வெளியே போனப்புறம் அவங்க பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க, என்ன இப்படி நடந்துட்டு ஏன் அப்படி அழுதுறீங்கன்னு. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த நிலையில என்னை விட்டு எல்லாம் போச்சு, என் வேலை போச்சு, என்னோட வாழ முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டா, என் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம், கடைசி வரை இந்த வேதாகமத்தில உள்ள ஆண்டவரும் என்னை விட்டு போகல. ஆமென், ஆமென். இது அந்த அமெரிக்க தேசத்துக்கு ஒரு பெரிய பாடமா இருந்தது. இன்ன வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சா இந்த வேதத்தை முன்னாடி வச்சுட்டு தான் அவங்க பிரமாணம் எடுக்கிறாங்க. ஆமென், ஆமென். எல்லாம் கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஒன்றும். அதனால நான் வந்த சபைகள்லயே உண்மையாவே உற்சாகம் உள்ள சபை இதுதான், சந்தோஷம் உள்ள சபை இதுதான். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்கள. ஆமென். நான் வந்த எல்லா சபைகளிலும் உண்மையா சத்தியத்தை அருமையா கேட்டு சந்தோஷப்படுற ஒரு சபை இதுதான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா சபையிலும் தான் சொல்லுவேன், இங்க வாங்க, எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். அது எதுக்காகனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்ன்றத முதலாவது உணரணும். நம்ம எப்படி இருந்தோன்றது உணரணும். உண்மையா நீங்க சந்தோஷமா வந்து உட்கார்ந்து அமைதியா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பைபிளை எடுத்துட்டு நீங்க வெளியே வரோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை தெய்வம் எல்லா இடத்துலயும் போய் பேசுறோம். ஆனா இது சும்மா வரலங்க, இதை பேசக்கூடாத ஒரு காலம் இருக்கு. எப்படி பேசுறோம்? நான் பேசுறேன், திருப்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இல்லைன்னா 10 மணிக்கு முடிய மாட்டேன், 11 ஆயிரம் 12 சாப்பிட. என்ன பாப்பா, நான் பேசினா என்ன பண்ணணும்? பதில் பேசணும். எங்க என்ன சொல்லணும்? பதில் பேசணும். நான் பேசுறேன், பதில் பேசணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். இல்ல 11 ஆயிடும், சாப்பிட விட மாட்டேன், 12 கூட ஆயிடும். இன்னொரு சபையில இருக்கும், அதனால நீங்க அமைதியா இருக்கீங்க. பரவாயில்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த வேலை நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துச்சு, இந்த வேலை நம்ம கைக்கு ரொம்ப சுலபமா வந்துச்சுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு தெளிவா எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நல்லா அழகா கிராமத்துல தூரம் போயிட்டு ஆலயத்திலையும் ஆராதனையிலையும் தெருவுல பிரசங்கங்களையும் எல்லா இடத்துலயும் தெளிவா சொல்றோம், பயம் கிடையாது. ஏன் சும்மா வந்து வேலை. எப்படி 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, 12 அப்போஸ்தலர்களும் ரத்த சாட்சியா மரிச்சாங்க. ஆமென். ஒருத்தர் கூட கர்த்தரோட பாதத்துல நின்னு ரத்த சாட்சியா மரிக்காத ஒருத்தர் கிடையாது. அவர் எப்படி மச்சாரு மாத்திரம் தான் இது வரைக்கும் தெரியல. அவரை என்ன பண்ணாங்க, கொண்டு போயிட்டு தீவிர விட்டாங்க. அவரே என்ன கொப்பையில போட்டாங்க, பயப்பட சாவல. அதனால கொண்டு போய் அவரை தீவிர விட்டாங்க. அங்கதான் வெளிப்பாடு கிடைச்சு நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்தை படிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேதுரு பாருங்க, அதாவது அவர் கர்த்தரை சிலுவையில அறைந்து கொண்டாங்க, சிலுவையில அறைந்தாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரை போல நான் சிலுவையில அறைந்து கொல்லப்பட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தலைகீழாக சிலுவையில அறையப்படும். எப்படி அறைங்க? எனக்கு தலைகீழாக சிலுவையில அறைங்க. நான் கர்த்தரை விட உயர்ந்தவன் அல்ல, எனவே தலைகீழாக சிலுவையில அறைஞ்சு கொண்டாங்க. அந்திரேயாவை எக்ஸ் வடிவ சிலுவையில கட்டி வச்சாங்க, கட்டி வச்சு கொலை பண்ணாங்க. அவர் சாகும் தருணத்தில் கூட கர்த்தரை பற்றிய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். நீங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்க, நம்ம சொல்ல அவங்க முன்னாடி இருந்தவங்க செத்தது பின்னாடி இருந்தவங்களுக்கு தெரியாம போகாது. யாக்கோபு தலையை வெட்டி கொண்டாங்க. இதெல்லாம் விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பத்ராவிய தோலை உரிச்சு கொண்டாங்க, அவரோட தோலை முழுவதுமா உரிச்சு கொண்டாங்க. இது ஒவ்வொன்றும் முன்னாடி இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, பின்னாடி இருக்கவங்க பார்ப்பாங்க. இவர் கொண்டாரு, இவர் செத்தாரு, இவர் இப்படிதான் செத்தாரு. அப்ப எனக்கு என்ன வரும்? வேதத்தை நான் வச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு பயம் வரணும் இல்லையா? ஐயோ, எனக்கு முன்னாடி இவங்க செத்தாங்க, அடுத்து யாரு? நான். அந்த பயம் எனக்கு வரணுமா இல்லையா? அந்த பயம் வரணுமா இல்லையா? கதைக்குள்ள கர்த்தர் அவங்க விசுவாசத்தோட பார்த்தாங்க. அவர் மறுரூபமாக்கப்பட்டார், அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவரே தேவன் என்பதை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் அவர்களை கடைசி பரியந்தம் நடத்தியது. ஆமென். அதாவது நம்ம பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
கல்லறைகள் எல்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தமாஷா இருக்கும். அவர் எழுதிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடினார், பயப்பட 40 வயசுல குடிச்சு சத்தம். கல்லறை என்ன இருக்கும்? நல்ல போராட்டத்தை போராடினார். என்ன போராட்டம்? குடிக்கிறதுக்கு ஒரு போராட்டம். குடிக்கிறதுக்கு போராட்டம் போராடுற கல்லறையில நல்ல போராட்டத்தை போராடினேன். இதெல்லாம் சில காரியங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். அது சில இடத்துல வந்து அதெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப உண்மையாவே மனசு வலிச்சு ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். என்னன்னா, எப்பா இந்த மாதிரி வந்து கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லும் போது இவர் செத்துட்டாருங்க, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கல்லறை பிரமாதமா இருக்குது, கிறிஸ்தவத்துக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிருக்கேன். சர்ச்சுக்காகவும் ஆலயத்துக்காகவும் கர்த்தருக்காகவும் 5 பைசா செலவு பண்ணிருக்காரு. அவரோட கல்லறையில பாரு, நல்ல போராட்டத்தை போராடி. என்ன போராடிட்ட நீ? எனக்கு புரியும். என்ன போராடி கர்த்தரை ஒரு இடத்துல கூட போய் அறிக்கை செஞ்சிருக்க மாட்டான். அவரோட கல்லறையில நல்ல போராட்டத்தை. இது யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? அந்த விஷயம் தெரியல. அவர் பவுல் சொல்றாரு, பவுல படிக்கப்பட்டு நம்பத்தால அறுக்குறாங்க. அறுக்கும் போது அவர் சொல்றாரு, மகனே தீமோத்தேயுவே, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது. நீ இதை பிடித்துக்கொள். ஆமென், ஆமென், கையில் ஆமென் சொல்லு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். அதாவது நம்ம எப்படி போராடுறோம்ன்றது சிலருக்கு தெரியுது கிடையாது. எல்லாருமே போட்டுக்கிறது நல்ல போராட்டத்தை போராடினா, விசுவாசத்தை காத்துக்கொண்டா, எந்த போராட்டம் நம்ம நேரடியா போய் பரலோகத்துக்கு ஒருத்தரால சேர முடியாது. கர்த்தரை இல்லாம யாரா இருக்கட்டும், ஓப்பனா பேசுறேன், நானா இருந்தாலும் சரி, இதுதான் எனக்கு நிலைமை. உங்க பாஸ்டரால உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அவரே போவாருன்னு தெரியாது. நான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகலாம் முடியாது, நானே போகலாம் தெரியாது. ஏன்? முடிவு பரியந்தம் நான் அவரோட நிலைச்சிருந்தா மாத்திரம்தான் எனக்கு டிக்கெட். முடிவு பரியந்தம் நான் நிலைச்சிருக்கணும். ஒருவேளை நான் பாதியில பின்மாற்றம் அடைகிறேன், பாதியில நான் விட்டு ஒதுங்கி போறேன், கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த டிக்கெட்டே கிடைக்காது. போர்டிங் பாஸ் இல்லாம உங்களால யூரோப்ல டிக்கெட் உள்ளே போக, விமானத்துக்கு உள்ளே போக பல இடத்துல நம்ம பேசுறாங்க. எல்லாத்துலயும் அதாவது கர்த்தரை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தரை எப்பவுமே அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தரை மாத்திரம் அசட்டை. உங்க வாழ்க்கையில உங்க வெற்றிக்கான ஒரு வழி இதுதான். என்ன? கர்த்தரை ஒருபோதும் அசட்டை பண்ணாதீர்கள். அவருக்கு உரிய கனத்தை கொடுங்கள். அவரே கேட்கிறார், நான் கர்த்தரானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் கர்த்தர் தான்பா, எனக்கு நீ கனம் கொடுத்தியா? எனக்கு நீ பலி செலுத்தியா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல இல்ல, ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி பாவ மன்னிப்பு வாங்குறதுக்கு ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் நமக்கு அன்பு கொடுத்திருக்கு. இவ்வளவு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், அவர் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைச்சது. அந்த பாவ மன்னிப்போ அவருடைய ரத்த சாட்சியம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்துமே ஒழிய உன்னாலேயோ என்னாலேயோ பாஸ்டாலேயோ இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தலை சிறந்த எவ்வளவு பெரிய போதகரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போதகரா இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. பில்லி கிரகாம் மிகப்பெரிய போதகர். பில்லி கிரகாம் மிகப்பெரிய போதகர். அவரோட வீட்டு தோட்டத்துல அவர் மரிச்சிட்ட அப்புறம் தோட்டத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. என்ன? அவரோட கல்லறை எங்கேயோ இருக்குன்னா நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு கல்லறையே கிடையாது. வெறும் மண் தர மேல ஒரு கல்வெட்டுல பில்லி கிரகாம் அப்படின்னு போட்டு தோற்றம் மறைவு. ஏன்? அவர் இவாஞ்சலிஸ்ட் கூட போடலங்க. உலகத்துல கர்த்தருக்காக அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவரு தோற்றமும் மறைவும் மாத்திரம் போட்டுருக்குது. இவாஞ்சலிஸ்ட் கூட போடல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சும்மா ஒரு பட்டம் வாங்கிட்டா நான் பாஸ்டர், சும்மா ஒரு பட்டம் வாங்கிட்டா நான் ரெவரண்ட், சும்மா ஒரு பட்டம் வாங்கிட்டா நான் டாக்டர். பட்டத்தை போட உபத்திரவங்கள் கூடுமே தவிர எனக்கு ஒரு பட்டம் இருக்குது. என்ன? தேவாதி தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பொக்கிஷமோ பட்டமோ எனக்கு தேவை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்காக உழைக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தருடைய வார்த்தை சிந்தையில ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு மேன்மையா வைப்பார். இன்னைக்கு ஒண்ணுமே நம்ம இருக்கலாம். என்னப்பா 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம செய்தி கொடுத்துட்டு இருக்கோம். 400 பேர் ஆக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். ஆமென். 300 பேர் மாத்திரம் தாங்க. பெருங்கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு எத்தனை பேரு? 300 பேர் மாத்திரம் தான். ஆண்டவரே பெரிய கூட்டமா இருக்குது, எதுக்கு போட்டோம்? வா, நீ எத்தனை 1000 பேரை கூட்டு போனாலும் சரி, எங்க உனக்கு ரட்சிக்க நான் வச்சிருக்கணும் அவங்களை கொண்டுதான் ரட்சிக்கணும்.
எலியா சொல்றாரு, எலியாவை போட்டு அந்த சாரி பார்த்து விதவையின் வீட்டுல சாப்பாடு கொடுக்குறாரு. அதாவது இந்த போதகர்களுக்கு பாஸ்டர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா, நீ என்ன செஞ்சிரு ஐயா, இதுதான் இருக்குது. நானும் என் ஃபேமிலியில இருக்கிறவங்க சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், சாக போறோம். எப்படி? நானும் என் குடும்பமா சாப்பிட்டு கடைசியா சாகிறதுக்காக தான் இந்த மாவை வச்சு, இவ்வளவுதான் இருக்கு. சரி பரவாயில்ல, நீ தான் சாவ போறிய, சாவுக்கு போற எதுக்கு சாப்பிட்டு சாவ, முதல்ல எதுக்கு எடுக்கணும், அப்புறமா நீ சாவு. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பேச நமக்கு சொல்றமா, நீ செத்து போற, நான் இல்லன்னு சொல்லல, நீ செத்துரு, அத பத்தி கவலை இல்ல. ஆனா முதல்ல சொல்ற பத்தியா, அதல எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வா, அப்புறமா நீ போய் சாப்பிடு. பாருங்க, அதுல ரொம்ப அருமையான வசனம். அவனும் அவளும் அவர் வீட்டார் அனைவரும். வீடுன்னா அவங்க பசங்க மாத்திரம் இல்ல, வீட்டார் அனைவரும்னா அவருடைய சொந்த பந்தங்கள் அனைத்திற்கும் அவர் உணவை போஷித்தார். ஆமென். எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஒதுக்கப்படுறோமா கவலை இல்ல, இன்னைக்கு நம்ம வெறுக்கப்படுறோமா கவலை இல்ல. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம இடத்துல நம்ம பண்ற ஜெபத்துல அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்ம பண்ற ஜெபத்துல மற்ற குடும்பம் வாழ்வடையும். அப்ப என்ன அர்த்தம், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை உயர்த்த ஒரு நாள் வரும். ஆமென். அவர் அருமையான விஷயம் பாருங்க, நோவா சொல்றாரு, நோவா பேழையில உள்ள கொண்டு போயிட்டு அவரை வச்சுட்டு கதவை மூடிட்டு அப்புறம் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நோவா பேழையில மலைக்கு அடியில கீழே இருந்த அந்த பேழை மழை பெஞ்சு மொத்தம் ரொம்பி மலைக்கு மேல கொண்டு போயிட்டு அந்த பேழைய கர்த்தர் இறக்கி விடுறாரு. இன்னைக்கு உயர்த்தப்படும் போது காத்திருப்பின் காலம் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உயர்த்தப்படும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு மலைக்கு மேல கொண்டு போய் கர்த்தர் முன்னே நிறுத்துவார். இது நிச்சயம். எத்தனை பேர் காத்திருப்பாங்க? இப்படித்தானே நோவா, நாங்க சாகரமே, கொஞ்சம் கதவை தர, கொஞ்சம் கதவை தர, என் குடும்பத்தை மாத்திரம் ஏத்திக்க, இவங்களை மாத்திரம் ஏத்திக்க. 8 பேர் தர அனுமதி கிடையாது. இவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல மனுஷன் இறக்குறாரு. கர்த்தர் கதவை அடைச்சு வெளியே. நோவாவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நானா இருந்தா ஒரு வேலை உள்ள கதவை திறந்து விட்டு, அப்பா ஒரு 2 பேரை வாங்க, ஒரு 4 பேரை வாங்க, இவன் என் மச்சான், இவன் என் மாமன், இவன் என் சொந்தம், இவன் அங்காளி பங்காளி, எல்லாரும் ஏத்திக்கிறான், ஆண்டவரே ஒரு முறை கிருபை செய்யுங்க, தயவா மன்னிச்சுக்க, நான் கதவை எல்லாரும் திறக்கிறேன் அப்படின்ற புத்தி எனக்கு இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் மகனே, நான் உன் கையில சாவியை கொடுக்க மாட்டேன், சாவி என் கையில, நான் வெளியே கதவை போட்டுறேன், நீ உள்ள வைக்காத. ஆமென். நீ காத்து காத்து காத்து, எவ்வளவுதான் கர்த்தருடைய பாதத்துல உங்களால காத்திருக்க முடியுமோ அவ்வளவு நாள் காத்திரு. கர்த்தரை மாத்திரம் பரீட்சை பார்க்காதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட எவ்வளோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு சிம்சோனுக்கு, எல்லா இடத்துலயும் அவனுக்கு பராக்கிரமசாலியா மாத்தினாரு, கதவு நிலையோட பிடிக்கிட்டு போற அளவுக்கு ஒரு திடகாத்திரமான உடம்பை கொடுத்தாரு. நினைச்ச மாத்திரத்துல எத்தனை பேரா இருந்தாலும் வீழ்த்த அவனுக்கு திறமை கொடுத்தாரு. ஆனா ஒன்று மாத்திரம் தான் அவன் கிட்ட இருந்த ஒரு துர்குணம் என்ன, போற இடத்துல எல்லாம் ஒரு பொருளை பார்த்து, இங்க போனா அவளை கண்டு, இங்க போனா அவளை கண்டு, கடைசியா போனா தெரியல அவளை கண்டு, கண்டு 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 கடைசியில பயங்களுக்கு கண்ணிலாம் போச்சு. ஆமென். என் பார்வை எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லையா, நான் எப்படி பார்த்தாலும் சரி, அவளை பார்த்தா இவளை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா, கர்த்தர் ஒன்று சொன்னாரு, உனக்கு நான் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறேனே, அதை பார்த்தியா, அதை பார்க்கல, நீ அவளை பார்த்த இவளை பார்த்த தெளிவாக பார்த்த, உன் கண்ணு போச்சு. ஆமென். பார்வை இருக்கு, வேதத்தை தெளிவா பார்க்கணும், வேதத்தை தெளிவா பார்க்கணும். அதுல ரொம்ப பேருக்கு வேதத்தோட உள்ள ரகசியங்களே தெரியல. கர்த்தர் நீங்க படிச்சு பாருங்களேன், அவர் உங்களோடு பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மெசேஜ் ஆரம்பிக்கல, 10 நிமிஷம். ஆமென். உண்மையாவே மெசேஜ் ஆரம்பிக்கல. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க பார்க்கிறேன். அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்க, கர்த்தர் என்ன வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கொரோனா வந்துச்சு இல்ல, கொரோனா வந்துச்சு தெரியல உங்களுக்கு எல்லாம். கொரோனாவில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நான் உண்மையிலே கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன். நான் எனக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்ப என்ன பண்ணேன், நான் ஃபோன் பண்ணி எங்க மணிகாரர்கிட்ட பேசுறேன், என் வீட்டுக்கு முன்னாடி ஏன் கட்ட அடிக்கல, கொரோனா வந்து ஊரெல்லாம் தெரியும், உலகமே தெரியட்டும் எனக்கு கொரோனா வந்துருக்குது. ஏன் கொரோனா வந்தாலும் என் உயிரோட வைப்பார் இல்ல. ஆமென். அப்படி கொரோனா செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா இன்னைக்கு இங்க நான் செத்தா நாளைக்கு என் தேவனுடைய பாதத்துல போயிட்டு கண்விழிப்பேன். இங்க நான் டோர் க்ளோஸ், அங்க எனக்கு டோர் ஓபன். ஆமென். இன்னைக்கு ஒண்ணு கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோம், நான் செத்துட்டேன், நான் முடிஞ்சிட்டேன்னா அடுத்த நிமிஷம் அந்த பரலோக தேவனை நான் தரிசிப்பேன். இதுவரை காணாத அவரை கோடி கோடி தேவ தூதர்களோ அப்போஸ்தலர்களோ பரிசுத்தவான்களோ துதித்துக் கொண்டிருக்கும் என் தேவனை கண்டு, காணாத நான் கண்டு ஆராதிப்பேன். ஆமென். அவரை
முகம் குளிர பார்த்து தரிசிச்சு அந்த விசுவாச வைராக்கியத்தோட நான் மரிச்சாலும் எனக்கு சந்தோஷம். பல நேரங்கள்ல நம்ம வார்த்தைகள் பல நேரங்கள், அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, நல்லா கேளுங்க. வேதத்தையோ ஆலயத்தையோ நம்ம அசட்டை பண்ணா, தயவு செஞ்சு சொல்றேன், எதை அசட்டை பண்ணாலும் சரி, ஆண்டவரையும் ஆலயத்தையும் ஐயா ஒரு 4 பாட்டு முடிஞ்சிட்டோம் போலாம். நான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். என்னப்பா பாட்டு போவோம், பாட்டு முடிக்கணும் போலாம், மெசேஜ் கொடுத்து போவோம், ஏன் சீக்கிரம் போயிட்டு முடிச்சுட்டு அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா பரலோகத்துல மெசேஜே கிடையாதுங்க, பாட்டு மாத்திரம் தான், துதி மாத்திரம் தான். அப்ப எந்த மெசேஜை கேட்க பரலோகத்துக்குள்ள நம்ம போவோம்? பரலோகத்தின் கதவுகள் அடைக்கப்படும். ஏன் மெசேஜ் இல்லப்பா, நீ கிளம்பு, மெசேஜ் கொடுக்கிறவர் அவரு. நீ பூமியில கேட்டுக்கிற மெசேஜ் இங்க மெசேஜ் வேலை கிடையாது. ஒன்லி பாடல், ஆராதனை வேலை, ஆராதனை வேலைகளை நீ பங்கேற்க மட்டுமே பரலோகத்துக்கு போகணும். ஆமென். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் ஓய்வு கர்த்தருக்காக 6 நாள் அவர் வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்வு இருந்தார். அது பரிசுத்தமாக்கினார், அவரே பரிசுத்தப்படுத்தி வச்சார். அப்ப அந்த வேலையை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கர்த்தருடைய பாதத்துல நிற்கும் போது மாத்திரம் கர்த்தருக்கு கனத்தை கொடுத்துடணும். கனவீனம் பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க, ஆலயத்தை அவமரியாதை பண்ணாதீங்க. உனக்காக நான் சிலுவையில ரத்த சாட்சியா மறுத்திருக்கிறேன், என் ரத்தத்தினால விலைக்கிரயமான வாங்கி இருக்கிறேன். இந்த ரத்தத்துக்கு நீ பதில் சொல்லி தீரணும். ஏன் உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம், ஏன் அக்கிரமம், இந்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரு. ஒரு குற்றம் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர் என்னால பாவமானார். என் பாவம் அவர் மேல, ஏன் ஆக்கின அவர் மேல, எனக்கு விழுந்திருக்கிற முள்முடி அவருக்கு, எனக்கு விழுந்திருக்கிற குத்து அவருக்கு, நான் அடிக்கப்பட்டிருக்கிற சிலுவையில அவர் அடிச்சாங்க. எல்லாவற்றிலும் எனக்கு பதிலா அவரை தொங்க வைத்தார். அப்ப நான் பேசணும் இல்லையா அவருக்காக, ஓடணும் இல்லையா அவருக்காக, ஆலயத்தை தேடி ஓடி வரணும் இல்லையா? பார்த்து சொல்லுவாரு, 7:30 மணிக்கு சர்ச்சுனா 7:30 மணிக்கு வந்துருங்க. ஏன் 7:20 கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமென். 7:20 கர்த்தருக்காக காத்துக்கிட்டு. நீ கர்த்தரோட பெரிய ஆளா இருந்தா நான் ஒண்ணும் சொல்றேன், நீ கர்த்தரோட பெரிய ஆளா இருந்தா நான் ஒண்ணும் சொல்லல, நீ எப்ப வேணாம் யாரையும் நான் குறிச்சு சொல்றேன். இன்னைக்கு வராது பாருங்க, 720 கோடி மக்கள்ல உன்னை என்னை தெரிஞ்சு எடுத்திருக்கிறார் இல்லையா? அவரோட ஆலயத்துல உட்கார்ந்து அவருக்கு பாடல் பாடவோ, அவரை கனப்படுத்தவோ, அவரை துதிக்கவோ உன்னை என்னை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. மண்ணால சரீரங்க, நாளைக்கு என்னன்னு தெரியாது, நாளைக்கு நிலைமை என்னன்னு தெரியாது, வெளியே இருக்கிற நிலைமை சூழ்நிலை என்னன்னு தெரியாது. ஆனாலும் எந்த பிரச்சனையிலையோ கொரோனாவில் உன்னை உயிரோட வச்சிருந்தார் இல்லையா? கொள்ளைக்கு வச்சு உன்னை தப்பு வச்சாரு இல்லையா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொள்ளாங்க உனக்கு நேரிடாதனார் இல்லையா? அந்த நன்மைக்காக எனக்கு நன்மை செய்தவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் நாள் ஓய்வுதான். இந்த நாள் அசட்டை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புத்தகத்துல படிச்ச ஒரு மனுஷன் பிரிச்சு வச்சா முதல்ல செல்லாரி, அதுக்கப்புறம் அவன் பிரிச்சா திசுவா மாறி, அதுக்கப்புறம் அவன் பிரிச்சா பிளாஸ்மாவா மாறி, அதுக்கப்புறம் பிரிச்சா அமினோ அமிலமா மாறி, அதுக்கப்புறம் பிரிச்சா டஸ்டா மாறுவாங்க. டஸ்ட்னா மண், அழுக்கு மண். அவ்வளவு. எப்போ 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சு வச்சா கடைசியா அந்த மனுஷன் மண்ணாவாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுல அவன் தலையை உடைச்சு கண்டுபிடிச்சுக்கிட்ட விஷயத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனிதனை மண்ணால் உண்டாக்கினேன். ஆமென். இந்த வேதத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே 6000 நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தின் சாட்சிகள், மனிதனை நான் மண்ணால் உருவாக்கினேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி செஞ்சு, ஆண்டவரே நீங்க சொன்னது உண்மைதான். என்னது உண்மைதான் ஆண்டவரே, நான் மண்ணுதான். இந்த மண்ணு இது ஒரு சாதாரண கூடாரம். அதாவது நீங்க பாருங்க, இது வெறும் 260-70 எலும்புகளால் மூடப்பட்டிருக்கிற ஒரு கூடாரம், வெறும் மண்ணு. இந்த மண்ணு நாளைக்கு என்னன்னு தெரியாது. வெளியே மண் இருக்குது, ஆனா உள்ள இருக்குது பாரு, அது சொக்க தங்கம். ஆமென். வெளியே மண்ணு தான் இது, ஆனா எனக்கு உள்ளார இருக்கிற அந்த ஆத்துமா சொக்க தங்கம், அது அவருக்கு சொந்தம். ஆமென். மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், ஆத்துமா உண்டாக்கினவரிடத்தில் கேட்கும். என் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும் இல்லையா? என் ஆத்துமாவை நான் காப்பாத்திக்கணும் இல்லையா? கர்த்தர் வருமளவும் கற்புள்ள கன்னிகைகளாக நிற்கணும் இல்லையா? 10 கன்னிகைகள். எத்தனை பேரு பாப்பாங்க பேரு? எத்தனை பேரு சத்தமா சொல்ல எனக்கு 10 கன்னிகைகள் இருந்தாங்க. எத்தனை பேரு? 10 கன்னிகைகள் செஞ்ச ஒரு தவறு என்ன? யாரு நீ சொல்ல? 10 கன்னிகைகள் இருந்தாங்க. அவங்க செஞ்ச தவறு என்ன சொல்லு?
எடுத்து போனாங்க. சும்மா போனாங்க. 5 பேர் என்ன பண்ணாங்க? எண்ணெய் இல்லாம போனாங்க. 5 பேர் கடன் வாங்கிக்கலாம். அது உண்மை. வேற அது மறைபொருள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை நீங்க கவனிக்காம நோட்டீஸ் பண்ணாம விடுறீங்க. மணவாளன் வருவதற்கு முன்பாக 10 கன்னிகையும் தூங்கினாங்க. ஆமென். ஆமென். சபை தூங்கும் போது நினையாத வேலையில கர்த்தர் வருவார். ஆமென். அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த 10 கன்னிகை தூங்கிட்டாங்கப்பா. ரைட். என்கிட்ட எண்ணெய் இருக்குது, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருக்குது, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்ல. வாஸ்தவம். நான் என்கிட்ட கடன் வாங்குறேன் இல்ல, அது வேற விஷயம். குடுக்குறாங்க இல்ல, அதுவும் வேற விஷயம். ஆனா 10 பேரை முதல்ல செஞ்ச தவறு என்ன? அந்த 10 பேரும் தூங்கினாங்க. தூங்கி ஒழிக்கும் போது என்ன இருக்குது இல்லன்றத அடுத்து பார்த்தாங்க. முதலாவது அவங்க பண்ணது என்ன? இந்த 10 பேர் தூங்கினாங்க. தூங்கினதுனால வந்த பிரச்சனை. அப்போ ஆவி உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஆவி எனக்குள்ள அனலா இருக்கணும் இல்லையா? ஆவி, அதாவது பவுல் என்ன பண்ணாரு? அந்த விறகை எடுத்து ஒவ்வொன்னா நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்காரு. விறகு எடுத்து போட என்ன ஆகுது? ஒரு பாம்பு, பிரியன் பாம்பு அவருடைய விரலை பிடிச்சிச்சு. அவருடைய விரல் என்ன பண்ணுச்சு? கடிச்சிச்சு. அப்போ அந்த எல்லாமே சொன்னாங்க, இவர் சாவர சடுதியில வீட்டை கண்டு சாவரன்னு சொன்னாங்க. ஆனா சாகல. அது முடிக்கும் போது தெரியுது இது என்னப்பா? விஷ பாம்பா இருந்தது. அப்புறம் கடைசியா என்னாச்சு? விஷ பூச்சி. பாம்புன்றது பயமா இருக்கு. பூச்சின்னா நீங்க சொல்லுங்க. இப்போ சிலந்தி வலையில இருக்குல்ல, சிலந்தி, அதுக்கு விஷம் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற சிலந்தி விஷம் இருக்குல்ல, பல இடத்துல நீங்க பாருங்க சிலந்திக்கு விஷம் இருக்கு. ஆனா பாம்பு அப்படின்னா பயம் இருக்கும், சிலந்தினா பயம். முதல்ல அதான் சொல்றாரு, நீ முதல்ல உன்னை பிடிக்கும் போது பாம்பா இருக்குது, அவ்வளவு பயங்கரமா தெரியுது. நீ கர்த்தரோட பாதத்துல அவருக்காக அக்கினியா எரியும் போது என்ன ஆகுது? அந்த பாம்பு விஷ பூச்சியா மாறுது. கர்த்தர் அப்படிதான் நடத்துவாரு. நீ அதாவது யார் முதல்ல 2 விதமா சொல்லலாம். யார் கர்த்தருக்காக அக்னியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், துன்பம் வரும், வாதம் வரும், அவமானம் வரும், இடிசொல் வரும். எதுவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். நானே பாலைவனத்துல தான் நடத்துவேன். சந்தோஷம் பாலைவனத்துல நடக்குது. ஒண்ணு மாத்திரம், என் கூட நீங்க இருந்தா போதும். ஆமென். நீங்க இல்லன்னா நானே, ஏன்னா எனக்கு தெரியும் என் பலத்தினால இது ஆகாது, என் பலத்தினால இது ஆகாது. கர்த்தர் சொல்றாரு, உன் பலத்தினால இது ஆகாதுப்பா, நீ ஏன் பலத்தை வச்சுக்கோ. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள சுடர்விட்டு எரியணும்னா நம்ம வேதத்தை இன்னும் அதிகமா 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 தியானிக்கணும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எடுத்த ஒரு மெசேஜே இல்ல, முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மெசேஜ் அப்போ வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நடத்துறது வித்தியாசமா இருக்கும். நான் இதை பேசணும்னு நினைக்கல, வார்த்தை எழுதுறது வேற. ஆலயத்தை அசட்டை பண்ணாதீங்க, ஆலயத்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருக்கு கருத்தை கொடுங்க. கர்த்தர் நினைச்சா மாத்திரம் தாங்க விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகணும்னா குமாரனை அறியணும். குமாரனை அறியணும்னா வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிச்சா 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 கர்த்தர் உங்களோட பேசுவாரு. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள புடமிட 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 நீ பொன்னாக விளங்குவா. ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு பல பேர் சொல்றது, எங்க வேதத்தை திறந்தாலே எங்கதுதான் வந்து தெரிஞ்சு எடுத்துப்போம். அப்படி திறந்து வச்சுட்டு படிச்சாலே ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ற? எடுத்தாலே தூக்கம் வருதுங்க. என்ன உண்மைதாங்க. ஏன் தூக்கம் வந்து? நீ வேதத்தை படிச்சுட்டு வேதத்துல நீ தேர்ந்தவனா மாறிட்டனா பிசாசுக்கு இங்க வேலை கிடையாது. இவ்வளவு நாளா என்னோட இருந்தா இல்லையா? இவ்வளவு நாளா என்னோட ஆத்மா இல்லையா? இது இந்த ஆத்மாவை நீங்க திடீர்னு ரட்சிப்புகள் நடத்திட்டீங்கன்னா நான் என்ன போகும்? இன்னும் அதிகமா 7 பிசாசுகள் போராட்டம் வரும். உண்மையா சொல்றேங்க, கர்த்தருக்குள்ள வந்ததுனால உனக்கு போராட்டம் வராது. கர்த்தரோட பாதத்துல நின்னதுனால உனக்கு நன்மையாவே நடக்கும். இதுவரை உனக்கு க்ளோஸ் ஆயிடாத கதவு திறந்த உடனே பொக்கிஷமா இருக்கும். நம்பி சொல்லுவாங்க, ஏமாத்துற. உண்மையா சொல்றேன், ஏமாத்துற. கர்த்தரோட பாதத்துல நீங்க நிக்கும் போது பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். இதுதான் கர்த்தரோட வழி. போராட்டம் வராதுன்னா நீ கர்த்தரோட வழியில இல்ல. உன்னை தெளிவா நடந்துக்கிறான். அவன் என்ன சொல்லுவான்? 6 நாள் என் கூட இருந்துச்சு, ஒரு நாள் தானே போயிட்டு உட்காந்துட்டு. எது எது? ஒரு நாள் தானே. 6 நாள் என்னோட ஆத்துமாங்க. இந்த ஒரு நாள் அவன் என்ன பண்ணிட போறா? போய் உட்காந்துட்டு வரட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவன் இங்க இருக்கிறதோ அங்க இருக்கிறதோ ஒண்ணுதான். ஏன் அவன் அங்க போயும் எனக்காக தான் அவன் சாட்சி கொடுப்பான்.
கர்த்தருக்காக சாட்சி கொடுக்க மாட்டான். அவன் வெளியே வந்த உடனே 6வது நாள் வரைக்கும் எனக்காக ஊழியம் செய்வான். 7வது நாள் ஒரு நாள் கர்த்தருக்காக போய் நடிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு வெளியே வந்துருவான். வந்த அப்புறம் பாரு என் கூட ஜாயின் ஆயிடுவான். நாங்க சினிமாவுக்கு போவோம், உலகத்தோடு ஒன்றி இருப்போம், உலகத்தோடு ஒத்து இருப்போம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாது. உலகத்தோட மாத்திரம் ஒத்து போவாதீங்க. உலகத்தோட ஒத்து போவதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த உலகத்தை வெறுக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். என்னங்க போராட்டம் வரும், பிரச்சனை வரும், இதே சொல்றீங்க. ஆமா போராட்டம் வரும். ஆனா ஒண்ணு, முன்ன நான் வந்த போராட்டத்துக்கு இப்ப வந்த போராட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, முன்ன என் போராட்டத்தை மேற்கொள்ள என்னால முடியாது, இப்ப எனக்காக போராட ஒருவர் உண்டு. ஆமென் ஆமென். செங்கடலை நான் முன்ன கடக்க முடியாதுங்க. யோர்தானுக்கு முன்னாடி போயிட்டா நான் பயப்படுவேன். யோர்தான் பிரவாகித்து வரும், செங்கடல் பெருசா இருக்கும். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் செங்கடலை பார்த்து ஒருவேளை போட் எடுத்துட்டோ, ஒருவேளை கப்பல்லையோ, ஒருவேளை வேற விதமாகவோ நான் அந்த கரைக்கு போய் சேர்ந்துருவேன். அது முன்ன நான் யோசிச்சிருப்பேன். ஆனா இப்போ செங்கடலை போய் நான் முன்னாடி நின்று கர்த்தருடைய பேரால வழி விடுனா அது ரெண்டா பிளக்கும். நான் வெட்டாந்தரையில நடந்து போவேன். ஏன்? என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இது என் விசுவாசம். ஆமென். அப்ப கர்த்தர் இல்லாத வாழ்க்கைக்கும் கர்த்தர் இருக்கிற வாழ்க்கைக்கும் போராட்டம் வரும். அன்னைக்கு யோர்தானை பார்த்து நான் பயப்படுவேன். பிரவாகித்து வர யோர்தான் தேவனுடைய பெட்டியை கொண்டு போயிட்டு காலை வெச்ச மாத்திரும். யோர்தான் பின்னிட்டு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நீங்க அதெல்லாம் எரிகாலத்துல பெரிய கோட்டைதாங்க. அவர் போய் சுத்தி எடுத்து அடி அதெல்லாம் சொல்லல. நீ ஒண்ணு பண்ணுப்பா. என்ன ஆண்டவரே, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். குதிரையை மாத்திர நீ என்ன ஆயத்தப்படுத்தணும்? நீ என் பாதத்துல உட்கார்ந்து ஜெபி. யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். அப்ப என் வாழ்க்கையில உள்ள எல்லா போராட்டத்தையும் மாற்றுவதற்கு கர்த்தர் வந்தவர். அப்ப அவ்வளவு பெரிய கர்த்தருக்கு நான் கனம் கொடுக்கணுமா இல்லையா? விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? நீங்க பாருங்க, ஆபிரகாமை கொண்டு வராரு. ஆபிரகாம் கிட்ட இருந்து கொண்டு வந்து உன்னை நான் இந்த இடத்துல இருந்து நான் பிரிக்கிறேன். ஆனா நான் கொண்டு போற இடம் எப்படி இருக்கும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நீ கவலைப்படாத, உன்னை பழுக செய்வேன், பெருக செய்வேன். நீ என்னோடு கூட இரு, நான் உன்னை உயர்த்துவேன். ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து வந்தார். ஆபிரகாம் நேச்சுரலாவே பொம்மை செய்யணும். யாரு? விக்கிரகங்கள் செய்யணும். இதுதான் உண்மை. ஆபிரகாம் யாரு? விக்கிரகங்கள் செய்கிறவர். அப்போ நான் போய் கேட்கிறேன். இப்போ ஐயா இருக்கிறார், ஐயா கிட்ட சொல்றேன், அவரும் நானும் ஒண்ணா விக்கிரகம் செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல நானும் அவரும் ஒண்ணா இருக்கிறோம். யாருக்கிட்டயா போயிட்டு, அப்பா எனக்கு ஒரு தேவன் சொன்னாரு, நான் இப்படி என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு போக போறாரு, உன் சொந்த இடத்தையும் உன் ஜனத்தையும் விட்டுட்டு வாப்பா, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாருன்னா அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க அது வேலத்தின் அடிப்படையில் இல்ல, சாதாரணமாவே கேட்கிறேன். இப்ப நான் போறேன், அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஏன்னா இந்த ஊருக்கும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெய்வங்களை செய்யறது நாம செய்யற விக்கிரகத்தை தாண்டா அவங்களே கும்பிடுறாங்க. நீ என்ன தெய்வத்தை பார்க்க போற? இதுதானே கேள்வி வந்திருக்கும். ஆபிரகாம் இப்படிதானே கேட்டிருப்பாங்க. நீ யாரை பார்க்க போற? உன் விக்கிரகத்தை வணங்க செய்யறது எல்லாமே நானு. இந்த விக்கிரகத்தை செஞ்சாதான் அவங்களுக்கு தெய்வம். நீ எந்த தெய்வத்தை பார்க்க போற? என் தெய்வத்தை பார்த்திருக்கிறியா? ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பான்? இல்ல. நீ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் அவரை தரிசிச்சிருக்கிறியா? இல்ல. அவர் பேர் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு? தெரியாது. பேரும் தெரியாது, பார்த்ததும் இல்ல, எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. அந்த தெய்வத்தை நம்பி எந்த அடிப்படையில நீ போற? நாளைக்கு பிரச்சனை வரும் இல்ல, போராட்டம் வரும் இல்ல, எப்படிடா? அப்ப ஒண்ணு சொல்றாரு ஆபிரகாம், எனக்கு தெரியும், ஏன்னா என்னோடு அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். இதுவரை பேசாத தெய்வத்தை நான் வணங்கினேன், இன்று பேசுகிற தெய்வத்தின் இடத்துல நான் வந்திருக்கிறேன். என் கூட அவர் பேசுறாரு, நான் என்ன செய்யணும்னு சொல்றாரு, என் நடக்கையை அவர் அறிந்திருக்கிறாரு, எனக்கு தெரியும், அவர் என்னை நடத்துவார். ஆமென். அவர் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவ பிள்ளையோட காரியம் இப்படிதாங்க இருக்கும். அவன் வந்துட்டாலும் அவனோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல, கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்க கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி என்ன சொல்லுதுன்னா, நீ எழுந்து கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்து நட்சத்திரத்தை பாரு. என்ன முடியுமா? முடியாது. அப்படி நான் உன்னை உயர்த்துவேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அவர் அதை நீதியாக எண்ணினார். இதுவரைக்கும் அவன் விசுவாசித்தானா இல்லையான்னு தெரியாது. இந்த கூடாரத்துக்கு உள்ள இருந்து அவன் வெளியே வந்த அப்புறம் தான் விசுவாசித்தான். இப்ப எத்தனை பேர் அந்த கூடாரத்துக்குள்ள மாட்டாங்க தெரியல, அந்த கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறோம்னு தெரியல. உண்மையா சொல்றேன், கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க, கர்த்தரோட பாதத்துல நில்லுங்க, உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவ பிள்ளை, நீங்க ஈசாக்கு கொண்டு போறாரு ஆபிரகாம் பலி கொடுக்க, வாங்கம்மா
ஈசாக்கை கொண்டு போறாரு. ஆபிரகாம் வந்து என்ன பண்ண, பலி கொடுக்க. நானா இருந்தா ஒரு 11 வயசு பையன் வச்சுக்கல, நானா இருந்தா எனக்கு நீயா இருந்தா என்னமா கேட்டிருப்ப? சொல்லு சொல்லு. அவனை பலி கொடுக்கிறது ஈசாக்குக்கு தெரியாது. ஆபிரகாம் பலி கொடுக்க ஈசாக்கை கூட்டிட்டு போறாரு. ஈசாக்கு தான் பலி, ஈசாக்குக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை நான் பலி கொடுக்க போறேன். ஆனா ஈசாக்குக்கு தெரியாது அப்பா என்னதான் பலி கொடுக்க போறாருன்னு. அவன் பலி கொடுக்க போறான். எல்லா நேரத்திலையும் என் தகப்பன் பலி செலுத்துவாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்துவாரு. அது போல என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து பலியில கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. நாம ஒருமித்து போய் பலி செலுத்தி விட்டு வருவோம் தான் ஈசாக்கு யோசிச்சிருப்பான். எங்க மோரியா மலை அவன் நினைச்சிருப்பான். அவன் என்ன கேட்டிருப்பான்? இப்போ நீயா இருந்தா நீ போற, ஆபிரகாம் கூட போற, நீ தான் ஈசாக்கு, நீ என்ன கேட்டிருப்ப? பலி செலுத்தணும்னா பலி செலுத்த போறோம், நீ என்ன கேட்டிருப்ப? சத்தியமா சொல்ல, ஆடு என்ன கேட்டிருப்ப? இல்ல அம்மா எங்கன்னு கேட்டிருப்ப. நானா இருந்தாலும் அதான் கேட்டிருப்பேன். ஆனா நீ என்ன கேட்டிருப்ப? நீ ஈசாக்கா என்ன கேட்டிருப்ப? நான் ஒத்துக்கிறேன். நான் எல்லா நேரத்திலையும் ஆபிரகாமோட மனைவி சேர்ந்துதான் பலி செலுத்த போவாங்க. இந்த முதல்ல என்னாச்சு? அம்மா மிஸ்ஸிங். சோ நான் என்ன கேட்பேன்? அப்பா பலி செலுத்த போறேன் இல்ல, அம்மா எங்கப்பா? முதல்ல அம்மாவை கூட்டிட்டு போ. உண்மையை சொல்லி என்ன கேட்டிருப்ப? அம்மாவை தான் கூப்பிட்டு. எங்க அம்மாவை காணுமே, எங்க அம்மாவை காணும்போது அம்மாவை கூப்பிட்டு. நான் ஈசாக்கு அப்படி கேட்கல. ஏன்? அவன் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் அம்மாவை தேடல, எதை தேடுறான்? அப்பா ஆடு எங்கப்பா? எது? பலிக்கான ஆடு எங்க? எனக்கு அம்மா முக்கியம் இல்ல, நான் செலுத்த வேண்டிய பலிக்கான ஆடு முக்கியம். ஆமென். மோரியா மலை. நீங்க மோரியா மலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. தாவீது பலியிட்ட அதே மலை மோரியா மலை. ஒரு நாளின் களத்திலே அவருடைய மாடுகளை வாங்கி பெட்டி பலியிடுறான். ஏன்? தொகையிட கணக்கு பார்க்க தாவீது சாத்தான் ஏவின போது கர்த்தர் கோபம் கொண்டு அந்த ஜனத்தை சங்காரம் பண்ணிட்டு வராரு. அப்பா அதை நிறுத்துறதுக்காக பலி செலுத்துறான். ஒரு நாளின் களத்துல அந்த இடத்தை வாங்கி அதை வெட்டி அந்த மாட்டை, அந்த மரம் முட்டுக்களை வெட்டி அதுக்கு பலியா செலுத்துறான். அதே இடம் தாங்க, அதே இடம் தான் அடுத்து சாலமன் ஆலயத்தை கட்டுறான். குறிக்கப்பட்ட இடங்க. எந்த இடத்துல எங்க ஈசாக்கு பலியா படுத்திருந்தானோ அதே மோரியா மலை தான் பிற்காலத்துல தாவீது பலியிட்டா. அதே இடம் தான் பிற்காலத்துல சாலமன் ஆலயத்தை கட்டினா. அதே இடம் தான் என் தேவாதி தேவன் வருகிறதற்கான அடையாளத்தை உண்டு பண்ண போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென் ஆமென். என் தேவன் வர்றது எல்லாமே இப்போ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நினைக்காது. பழைய ஏற்பாடு ஆண்டவரே சொல்றாரு, நான் இந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றவே வந்தேன். ஒருத்தர் தாங்க நிறைவேற்றினாரு. நமக்கு மொத்தம் 619 கட்டளை இருக்கு. 10 கற்பனைகள், 619 கற்பனைகள். எல்லா கட்டளையும் கற்பனையை நிறைவேற்ற ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம். அதுக்கு முன்னாடி சொல்லலாம், அம்மா தாவீது இவ்வளவு நல்லா இருந்தானே, தாவீதும் தப்பு பண்ணான். எங்க? உரியாவியோட மனைவி. எல்லாம் மனுஷன் தானே, பாவம் பண்றது மனுஷன் தானே, அதை மன்னிக்கிறவரே தேவன். அப்போ இந்த எல்லா காரியத்தையும் நான் விட்டு கர்த்தர்கிட்ட வரணும்னா நான் முதலாவது செய்ய வேண்டிய பிரதான வேலை வேதத்தோடு ஒன்றி இருக்கணும். ஆலயத்தை ஓய்வு நாளை அசட்டை பண்ணாமல் தவறான அவரோட பாதத்துல நிக்கணும். ஆமென் ஆமென். உனக்காக சிலுவையிலேயே தொங்கி ரத்தத்தையும் கொடுத்துட்டு கையில ஓட்டையும் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்கடா என் பிள்ளைய காணுமே. நீங்க ஒரு பாருங்க, நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு தேவதூதர்கள் கையில வச்சுட்டாங்க, உங்களுக்கு கூட வச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் வரலன்னப்போ அந்த தேவதூதர் என்ன பண்ணுவான்? எம்டியா போயிட்டு நிற்பான். ஆண்டவரே இன்னைக்கு அந்த மகன் வரலாண்டு, இன்னைக்கு அந்த மகன் வரலாண்டு, ஏன்பா என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, ஏது? ஆண்டவரே வழி விலகி போயிட்டு எத்தனையோ பேர் வழி விலகி போனாலும் நம்மை அழைத்தவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கர்த்தர் என்னை தமஸ்குவிலே கண்டார். விசுவாசம் இன்னும் வைராக்கியமாய் உள்ள போவோம். கர்த்தர் என்னை தமஸ்குவிலே அல்ல தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்தார். இன்னும் விசுவாசத்துல பலப்படுறோம், இன்னும் உள்ள போறோம். உள்ள போய் கடைசியா சொல்றான், அவர் என்னை தமஸ்குவிலே அல்ல தாயின் கர்ப்பத்தில் அல்ல உலக தோற்றத்திற்கு முன்னமே என்னை அறிந்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் உலக தோற்றத்திற்கு முன்னமே அறியப்பட்டவர். எனக்கான இடம் இது. நான் இந்த இடத்துல நின்று ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை கேட்டு இத்தனை ஜனங்கள் உட்காருவாங்கன்னு கர்த்தர் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். வேதத்தை பிரசங்கிக்கிறதுனால நாம பெரியார் கிடையாது, கேட்கறதுனால நீங்களும் சின்ன கிடையாது. உங்களை காட்டிலும் நாங்கள், எங்களை காட்டிலும் நீங்கள். அப்படித்தான்
யாரும் பெரியவங்க சின்னவங்க இல்லை. அதாவது ஆண்டவரே கடைசி வேலையில வந்து அவனுக்கும் ஒரு பணமா ஏன் நீ கேட்க சொல்றாங்க. 5ஆம் மணி வேலையில வந்தவனுக்கு 3ஆம் மணி வேலையில வந்தவனுக்கு எல்லாருக்கும் ஒரே பணம் தானே, எல்லாருக்கும் ஒரே கூலியா எப்படி? அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? இதே தானே அவர் சொல்லுவாரு. அவன் எப்ப வந்தாலும் என்ன ரட்சிக்கப்பட்டான், கர்த்தருக்குள்ள வந்து நின்னுட்டான், என் கூட வந்து நின்னுட்டான், என் பிள்ளையார் புத்திரஸ்ரீயார் அடைந்திருக்கிறான், இனி அவனுக்கும் உனக்கு என்னவோ அதே அவனுக்கும். உலகத்துல எவ்வளவு பெரிய இவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, ஆபிரகாமாகவே இருந்தாலும் சரி, விசுவாசத்தின் தந்தையின் மடியில லாசருவை கொண்டு போய் உட்கார வச்சார். அவருக்கு வேற பரலோகம், எனக்கு வேற பரலோகம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பரலோகம் தான், எல்லாருக்கும் ஒரே கர்த்தர் தான். ஆமென். அடிக்கடி ஒரு வார்த்தை நானும் எங்க பாஸ்டர் அடிக்கடி பேசுவேன். 33,000 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை தேவர்களை வச்சிருக்கிறவங்களே ஒரு ஃபங்க்ஷன் தான் ஒன்னா சேர்ந்துறாங்க. ஒரே ஆண்டவருங்க. நமக்கு எத்தனை பேர் இருக்காரு? நமக்கு எத்தனை பேர் இருக்காரு? ஒரே கர்த்தர் தான், திருத்துவமானவர். அது வேற, ஆனா ஒரே ஆண்டவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்றும் ஒன்றுதான். அந்த ஒரே ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம படுற பிரச்சனை இருக்குது. ஐயோ தாங்க முடியல. ஒரு கூட்டம் சொல்லுது நாங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு போவோம் டைரக்டா, எங்க கிட்ட கிரீன் கார்டு இருக்குது. ஆமென். கிரீன் கார்டு இருந்தா தான் அமெரிக்கால செட்டில் ஆகும். எங்க கிட்ட தாங்க கிரீன் கார்டு இருக்குது, கர்த்தர் டைரக்டா கூட்டிட்டு போயிட்டு பாருங்க. பாருங்க, ஒரு கூட்டம் சொல்லுது இல்ல இல்ல நாங்கள் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த கிரீன் கார்டு எடுக்கிறதுக்கான சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் சாவி கொடுத்தா நான் கிரீன் கார்டு எடுப்பா? இல்ல நான் சாவி கொடுக்க மாட்டேன், நான் டைரக்டா போய் பரலோகத்துக்கு. அப்ப கிரீன் கார்டு ஒருத்தர்கிட்ட, சாவி ஒருத்தர்கிட்ட, இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட தெரியல. கர்த்தருக்கு பரிசுத்தவான்களுக்கு சொல்றது யாருக்கு என்ன கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்த ஒரே ஒரு கிரீன் கார்டு தாங்க. இது இல்லன்னா பரலோக ராஜ்யம் கிடையாது. அடிச்சு சொல்றேன். இது உங்க இருதயத்துல இல்லன்னா பரலோக ராஜ்யம் கிடையாது. இது உங்க இருதயத்துல இல்லன்னா உங்க வாழ்க்கை மேன்மை கிடையாது. இது உங்க இருதயத்துல இல்லன்னா உங்க குடும்பம் ரட்சிக்கப்படாது. இது உங்க இருதயத்துல இல்லன்னா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும். இது உங்க இருதயத்துல இல்லன்னா அடுத்த நொடி உனக்கு என்ன சம்பவிக்கும்ன்றது தெரியாது. இது என் உள்ளத்திலையும் என் இருதயத்திலையும் வேத வசனம் எனக்குள்ள புடமிட 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 நான் கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாய் ஜொலிக்க ஜொலிக்க கர்த்தர் என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தை, என் சந்ததியை, இன்னும் அநேக ஆத்துமாக்களை இதன் மூலம் கடத்த வல்லவராய் இருக்கிறார். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒண்ணுதான். சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கணும்னா கர்த்தருக்குள்ள அசட்டை பண்ணணும், அற்பமா இருக்கணும். இது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தயவா சொல்றேன். கர்த்தருடைய பாதத்துல இல்லைங்க, ஆலயத்தை கனம் பண்ணும், கர்த்தரை கனம் பண்ணும். உங்க வாழ்க்கை செழிப்படும். செழிப்படையணும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வசனமே இருக்கு. இன்னொரு நாள் கிடைச்சா இருக்கு. நம்ம கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?